இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய கே.எஸ். ரவிக்குமார் அவர் டைரக்ட் பண்ண நாட்டாமை திரைப்படத்தில் வரக்கூடிய மிக்சர் மாமா கேரக்டர் எப்படி உருவாச்சு அப்படின்ற ரகசியத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஒரு சில திரைப்படங்களில் வரக்கூடிய சில தத்ரூபமான காட்சிகள் அப்படின்றது நம்ம மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நாட்டாமை திரைப்படத்தில் வரக்கூடிய மிக்சர் மாமா கேரக்டர் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாது. அந்த திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. அவர் கூட சேர்ந்து செந்தில் கவுண்டமணி காமெடி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் செந்தில் கவுண்டமணிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அப்ப தன்னுடைய மகன் செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது தான் இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கறது நடுவுல வரும் இல்லையா. இவர் ஏன் அந்த கேரக்டர்ல எடுத்து போட்டோம் அப்படின்றதுக்கும் ரீசன் சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் டைம்ல அந்த 2வது ஸ்விட்ச் போடு அப்படின்னா 2வது ஸ்விட்ச் மட்டும் தான் ஆன் பண்ணுவாராம். அதை ஆஃப் பண்ணிட்டு 7வது ஸ்விட்ச் போடு அப்படின்னா 7வது லைட்டுக்குரிய ஸ்விட்சை மட்டும் தான் போடுவாராம். ஒரு நாள் கோபம் வந்த கே.எஸ். ரவிக்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி ஸ்விட்ச் போடுனா ஸ்விட்சை மட்டும் தான் போடுவியா, லைட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எலக்ட்ரீஷியன், நான் என்னுடைய வேலையை மட்டும் தான் செய்வேன், மற்றபடி நான் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய இந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. உடனே யோசிச்ச கே.எஸ். ரவிக்குமார், ஓகே இந்த கேரக்டருக்கு இவர் தான் சூட்டபிளா இருப்பாரு அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சு உடனே பட்டையும் போட்டு கையில ஒரு தட்டையும் கொடுத்து அந்த தட்டுல மிக்சரையும் போட்டு, நீங்க எதுவுமே பேச வேண்டாம், சைலண்டா உட்கார்ந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சொன்ன மாதிரியே அவர் கேட்டிருக்காரு. இவருடைய கேரக்டர் அப்படின்றது நிறைய ரசிகர்களால பாராட்டப்பட்டதுனால படம் முடிச்ச கையோட அந்த ஒரு பர்சன் என்ன பண்ணிருக்காருன்னா, தாம்பூலத்தோட போய் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களை பார்த்து நன்றி வர சொல்லிட்டு வந்திருக்காராம்.